ஒரு ரகசியம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பாடல் நேசனிடம் வந்தார். ரொம்ப நாளாயிற்று, அப்போதுதான் தெரியும் விஜய்க்கு பாட்டு எழுதிய நாளாயிற்று, ஏன் என்று தெரியவில்லை. இருக்கட்டும் பரவாயில்லை, நினைக்கவே இல்லை. இவர் வந்தார், விஜய்க்கு பாட்டு எழுத வேண்டும், எழுதலாமே, ஒரு பாட்டு என்றார். ஒரு பாட்டு நமக்கு உடன்பாடு இல்லையே. அப்புறம் சொன்னார், இது நிச்சயமா நீங்க தான் எழுதணும், உங்களை தவிர எழுத நாங்க நினைக்கவே இல்லை, உங்க மேல அவள் அன்பு வச்சிருக்கோம். விஜயும் சொல்லிவிட்டார், சரி எழுதுவோம். கண்ட அங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிறுக்கெட்டும் கஞ்சா வச்ச கண்ணு. இமான் கேட்டார், சார் கஞ்சா வச்ச கண்ணுன்னா சென்சார்ல பிடிக்க மாட்டாங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், கஞ்சா வச்ச பொண்ணத்தான் பிடிப்பாங்க இமான், கண்ணை பிடிக்க மாட்டாங்க. அந்த பாட்டு ஹிட். அந்த பாட்டு ஹிட் ஆனதற்கு ஒரு சின்ன வசியம் இருக்கிறது. இந்த பாடலை ஒரு தொழில்முறை பாடகர் பாடி இருக்கலாம், ஒரு புகழ்பெற்ற பாடகர் பாடி இந்த பாட்டு வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் விஜய் பாடுவதில் என்ன வித்தியாசம் என்று பார்க்க, தொழில்முறை பாடகன் பாடி இருந்தால் அந்த பாட்டில் சங்கீதம் இருந்திருக்கும், சங்கதி இருந்திருக்கும், ஒரு லயம் இருந்திருக்கும், நயம் இருந்திருக்கும். ஆனால் விஜய் பாடிய வாலிப வசீகரம் இருந்திருக்கிறது. அதில் ஒரு குறும்பு இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் இன்னசென்ஸ், ஒரு அப்பாவித்தன்மை இருக்கிறது. கள்ளங்கபடம் இல்லாதவன் காதலிக்கிறான் என்று அந்த குரல் சொல்லுகிறது. எனவே அந்த பாட்டுக்கு விஜயுடைய குரல் ஒரு கூடுதல் பலம் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை, நிறைவு செய்ய போகிறேன். ஒரு செய்தி. இன்றைக்கு ஜில்லா 100வது நாள் விழா கொண்டாடுவது என்பது திரையுலகுக்கு ஒரு திருவிழா. சினிமா எப்படி இருக்கிறது தெரியுமா? இந்த முனீர் கண்ணையா வந்திருக்கார், சினிமால ஊறி கிடக்கிறவர். இன்றைக்கு ஒரு சினிமா என்பது மொத்தம் 12 ஷோ, அவ்வளவுதான். வெள்ளி 4 ஷோ, சனி 4 ஷோ, ஞாயிற்றுக்கிழமை 4 ஷோ, திங்கட்கிழமை அது ஐசிக்கு போகிறது, செவ்வாய்க்கிழமை அந்த படம் வென்டிலேட்டரில் கிடக்கிறது. தூக்கிட்டு போன்னு சொல்றாங்க. வசதி உள்ளவன் வென்டிலேட்டர் போட்டு அந்த படத்தை ஓட்டுகிறான். இதான் சினிமா. இப்படி சினிமா தடம் மாறி கிடக்கிற காலகட்டத்தில் 100 நாள் ஓட்டுவதற்குரிய வல்லமை இந்த யூனிட்டுக்கு இருக்கிறது. இது பெரிய வெற்றி, தொடர வேண்டும். விஜய், உங்களுக்கு நிறைய சமூக பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு? நீங்க அரசியல் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நான் சொல்றேன். நான் நினைப்பது என்ன தெரியுமா? நீங்கள், நான், சௌத்ரி, ஈமான், ஏஆர் ரஹ்மான் எல்லாரும் என்ன செய்கிறோம் என்றால், எங்கள் தமிழர்களின் சாயங்காலத்தை சந்தோஷமாக வைத்திருக்கிறோம். தொய்ந்து கிடக்கிறவனை, நம்பிக்கை இல்லாதவனை, மன அழுத்தம் கிடக்கிறவனை உணர்ச்சி ஊட்டி உயிர் உள்ள மனிதனாக செய்து வந்திருக்கிறோம். இந்த உணர்ச்சி தான், இந்த சந்தோஷம் தான் நாம் செய்யக்கூடிய சேவை. இந்த உணர்ச்சியை, சந்தோஷத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். நாளை உங்கள் வசம். வாழ்க. வணக்கம்.